வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். என்ன குழம்பு இன்றைக்கி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் காலையில் ஒரு கேள்வியாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு. இதுக்கு நான் 2 in 1 குழம்புன்னு சொல்வேன். ஏன்னா இது வெஜ்ஜாகவும் செய்யலாம், நான்வெஜ்ஜாகவும் செய்யலாம். சைவமாக செய்ய போகிறீங்களா, அசைவமாக செய்ய போகிறீங்களாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இட்லி, தோசை, சாதம் மூணுத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நீங்கள் சைவ குழம்பாக செய்ய போகிறீங்கன்னா குக்கர் வேண்டாம். நார்மலான எண்ணெய் சட்டிலையோ இல்லை ஒரு அடிகனமான நல்ல சட்டிலையோ நீங்கள் செஞ்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பும் சேர்க்குறது ஆப்ஷனல். அது வேணும்னா சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாதி பெரிய வெங்காயமும் பாதி சின்ன வெங்காயமும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமே போடுறேன். இது சைவமாக செஞ்சால் இது அருமையான பொரிச்ச குழம்பு. இன்றைக்கி நான் மட்டன் போட்டு செய்ய போகிறதுனால இது மட்டன் குழம்பு. இதே குழம்ப மட்டன் போட்டும் செஞ்சுக்கலாம், சிக்கன் போட்டும் செஞ்சுக்கலாம், எறா வச்சும் செஞ்சுக்கலாம். இது 3ம் நீங்கள் போடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு வதக்கிப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கு. ஸோ பாத்திரத்தில் நீங்கள் சைவ குழம்பா செய்யும் போதும் இதே மெத்தட் தான். என்ன, அந்த மட்டனோ சிக்கனோ எறாவோ மட்டும் இருக்காது. மற்ற எல்லாமே இதே தான். அதனால் சைவமாக செய்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு சைவ பொரிச்ச குழம்பா நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நம்ம போட போகிற காய்கறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3 காய், அவரைக்காய் கூட இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளியோட அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ காய்கறியும் கட் பண்ணி பக்கத்துலேயே ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் காய்கறி சேர்க்குறவங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினோடனே காய்கறி சேர்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மட்டன் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டனும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துப்போம். இந்த மட்டனை தவிர சைவம் செய்கிறவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் காய்கறி போட்டு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நல்லா முதல்ல வதக்கிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உங்கள் வீடு தேடி வரும். கிட்டத்தட்ட 12 வகையான மசாலாஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள். சைவ குழம்பா செய்கிறவங்க செந்தூர் குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அசைவ குழம்பா செய்கிறவங்க செந்தூர் கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது 2த்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கறி மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா தூளும் சேர்த்து இந்த மட்டனோட ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காய்கறியில் செய்கிறவங்க காய்கறியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த மசாலாஸ் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வதக்கி, இந்த பாருங்கள் எண்ணெய் எல்லாம் இப்படி ஓரமாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது அரிசி கழுவின தண்ணி, கழனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் இந்த ஒயிட் கலரில் இருக்குது. எப்பயுமே இந்த கழனி தண்ணி எடுத்து நீங்கள் குழம்பு வைக்கும்போது குழம்பு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மட்டன்கிறதுனால ப்ரெஷர் குக்கரில் நான் மூடி போட்டுட்டு 3 விசில் விட போகிறேன். நீங்கள் சிக்கன் போடுறதா இருந்தால் 1 விசில் விட்டால் போதும். எறா போடுறதுனாலும் 1 விசில் விட்டால் போதும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். காய்கறி போட்டு செய்கிறவங்களுக்கு விசிலே தேவையில்லை, விசில் போட வேண்டாம். நீங்கள் அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சாலே, மிதமான தீயில வச்சாலே காய்கறி நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்துடும். இப்போ மட்டன் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போது அடுப்பு மிதமான தீயில தான் வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம காய்கறிகளெல்லாம் இது உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான அருமையான கத்திரிக்காய், இது எல்லாமே தோட்டத்து காய். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் அவரைக்காய், பச்சை மொச்சை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம்.
எத்தனை மினிமம் ஒரு 3 வகையான காய்கறி சேர்த்திங்கன்னா இந்த பொரிச்ச குழம்பு சைவமாக செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா இந்த குழம்போடு சேர்ந்து கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டு மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் இந்த காய்கறி வேகணும். இந்த காய்கறியோடு சேர்ந்து மட்டனும் வேகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் அரைப்பு ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 4 சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிருக்கேன். சப்போஸ் கசகசா இல்லைன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையோ ஒரு 4 முந்திரியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அது இல்லை எல்லாமே. மற்றபடி இந்த தேங்காய் அரைப்பு இதே தான். அரைச்சிட்டு இப்போ ஒரு பாதி காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காயை சேர்த்துருவோம். தேங்காய் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. மறுபடியும் மிதமான தீயில். இந்நேரம் வெறும் காய்கறி பொரிச்ச குழம்பா இருந்தால் காய் வெந்திருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டாலே போதும். இப்போ மட்டன் கூட சேர்ந்து இந்த காய்கறியும் சேர்ந்து வேகும்போது பார்த்திங்கன்னா வாசனை அப்படியே கமகன்னு இருக்கும். கொஞ்சமாக அரைச்சதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. ப்ரெஷர் குக்கரோட மூடிட்டு இனிமேல் வெயிட் போட வேண்டாம். அப்படியே மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். காய்கறியும் வெந்துடும், குழம்பும் நல்ல வாசனை வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுவோம். இப்போது பாருங்கள், சும்மா சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு, காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு ஒரு புளி, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி. இதுக்கு ஒரு எதிர்ப்புளி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊற்றணும். ரொம்ப புளி ஊற்றிடக்கூடாது, அப்புறம் புளி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக அந்த புளியோட ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் வரணும். அது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அந்த புளி தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷம் ஒரு கொதி விட்டோம்னா நம்மளுடைய அட்டகாசமான நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு இல்லைன்னா சைவ பொரிச்ச குழம்பு. மற்றபடி எல்லாம் இதே மெத்தட் தான், இதே ப்ராசஸ் தான், இதே பொருள் தான். அது எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கேன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஆஸ் யூஷுவல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் அப்படி கொதி விட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மட்டனில் இருக்க என்ன ஃப்ளேவரோ அது இந்த காய்கறி எல்லாத்துலேயும் நல்லா ஏறி இருக்கும். முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் அப்படி எடுத்து சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டனை விட காய்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.